ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம Azure கிளாஸ் 2 பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து எப்படி சப்நெட் கிரியேஷன், விநெட் கிரியேஷன் அதெல்லாம் நம்ம செக் பண்ணோம். இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விர்ச்சுவல் மிஷின் எப்படி விண்டோஸ் விர்ச்சுவல் மிஷின் எப்படி கிரியேட் பண்றதுன்னு கிரியேட் பண்ணிட்டு அதை ஆர்டிபி அக்சஸ் அலோவ் பண்ணிட்டு ஆர்டிபி போர்ட் அலோவ் பண்ணிட்டு எப்படி அக்சஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் வந்து விநெட் கிரியேட் பண்ணி ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணிட்டு நம்ம விட்டோம். இப்போ டைரக்ட்டா நம்ம விர்ச்சுவல் மிஷினே லான்ச் பண்ணலாம். விர்ச்சுவல் மிஷின் லான்ச் பண்ணா ஆல்ரெடி இருக்கிற ரிசோர்ஸ் குரூப்லயும் விநெட்லயும் நீங்க மேப் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னாலும் நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றப்ப கூட நம்ம வந்து ரிசோர்ஸ் குரூப்பும் விநெட் விர்ச்சுவல் நெட்வொர்க்கும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். பட் யூசுவலா உங்களுக்கு ரியல் டைம்ல ஆல்ரெடி எல்லாமே செட் பண்ணியிருப்பாங்க. நீங்க விர்ச்சுவல் மிஷின மட்டும் போய் கிரியேட் பண்ணுவீங்க. இப்போ வந்து நம்ம டைரக்ட்டா எப்படி விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு போலாமா? அதுக்கு முன்னாடி இந்த சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியோ சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக கொடுத்துருங்க. நீங்கள் போர்ட்டலில் லாகின் பண்ணிவிட்டு டாப்பில் போயிட்டு விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இப்போ விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறதுக்கான பேஜ் உங்களுக்கு வந்துருச்சு, போர்ட்டல் வந்தாச்சு. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட் கார்னரில் இருக்க ஆட்னு விர்ச்சுவல் மிஷின் கீழே இருக்க ஆடுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். விர்ச்சுவல் மிஷின் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு பேஜ் பாப்அப் ஆகும். அதில் வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுக்கும். இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் நான் ஃப்ரீ ட்ரையல் தான் வச்சுருக்கேன். அதனால் ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷன். ரிசோர்ஸ் குரூப் வந்து கிரியேட் பண்ணல. நம்ம இப்போ புதுசாக கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு கிரியேட் நியூன்னு கொடுத்துட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா விர்ச்சுவல் மிஷினுக்கான டெமோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் ரிசோர்ஸ் குரூப்புக்கு வந்து விர்ச்சுவல் மிஷின் நேம் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ஸ் டீட்டெயில்ஸ், அதாவது இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு ஒரு நம்ம நேம் கொடுக்கணும். இப்போ நான் விண்டோஸ் மிஷின் கிரியேட் பண்ணுறதுனால விண்டோஸ்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ரீஜியன் வந்து சென்ட்ரல் யூஎஸில் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து விண்டோஸ் மிஷின் தான் போட போகிறோம். விண்டோஸ் மிஷின் செலக்ட் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் மிஷினில் வந்து என்ன கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறத சைஸ் நீங்கள் தான் டிஃபைன் பண்ணணும். இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஜென்ரல் பர்பஸ்க்கான ஒரு B1 கான்ஃபிகரேஷன் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் லிஸ்ட்டில் நீங்கள் ஃபுல் இது கொடுத்தீங்கன்னா இதில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் வரும். இதில் உங்களோட கான்ஃபிகரேஷனுக்கு என்ன தேவையோ அது கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ட்ரையலில் வந்து ஆக்சுவலாக இது விர்ச்சுவல் மிஷின் நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து சார்ஜ் எடுக்கும். அதனால் வந்து மினிமம் கான்ஃபிகரேஷன் டெமோக்காக நான் மினிமம் கான்ஃபிகரேஷன் இருக்கிறது B1Sங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மிஷினை எப்படி லாகின் பண்ணுறதுன்னு யூசர் நேம் கிரியேட் பண்ணணும். யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெஷல் கேரக்டர் கொடுக்க முடியாது, ஓகேங்களா? ரிசர்வ்டு நேம் கொடுக்க முடியாது, ஓகேங்களா? அதே போல் இவ்வளோ 12 கேரக்டர் மினிமம் கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா? மினிமம் கேரக்டர் நீங்கள் சூஸ் பண்ணணும், எம்டியாக விடக்கூடாது. இப்போ அட்மின்ங்கிறதுலாம் ஆல்ரெடி ரிசர்வ் நேம், அதனால் நீங்கள் அட்மின் கொடுக்க முடியாது. ஜஸ்ட் நான் அட்மின் யூசர்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு பாஸ்வேர்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டர்ட் என்னென்னா ஒரு அப்பர் கேஸ் இருக்கணும், ஒரு லோயர் கேஸ் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், ஓகேங்களா? ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து 12 to 20 கேரக்டர் லாங் இருக்கணும். அதுபடி நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துங்க. உங்கள் பாஸ்வேர்டு மேலே இருக்கிறத கீழே மேட்ச் பண்ணால் மட்டும்தான் டிக் மார்க் வரும். ஓகே, முடிஞ்சு. இதில் வந்து என்ன போர்ட் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு செலக்ட் பண்ணணும். இப்போ அளவு செலக்ட் பண்ணணும். ஆர்டிபி வந்து 339 போர்ட் மட்டும் செலக்ட் பண்ணுறேன். 3389 போர்ட் செலக்ட் பண்ணுறேன். எஸ்எஸ்ஹெச் செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் எஸ்எஸ்ஹெச்சில் 22 போர்ட்டில் லாகின் பண்ணுறதுனா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக விண்டோஸ்க்கு வந்து நம்ம 3389 வழியாக தான் லாகின் பண்ணுவோம். அதனால் இதெல்லாம் தேவை கிடையாது. அதெல்லாம் நான் எடுத்துறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் டிஸ்க் டைப் செலக்ட் பண்ணணும். ஸ்டாண்டர்டாக ப்ரீமியமா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டாண்டர்ட் HDDயை கொடுத்துக்கிறேன். நான் ஜஸ்ட் இது டெமோ கிளாஸ் தான். அதுக்கப்புறம் என்கிரிப்ஷன் டைப்லாம் இப்போ நம்ம டிஃபால்ட் விட்டுரும். அதெல்லாம் நம்ம இப்போ டச் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் ப்ரீமியம் கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். பட் உங்களோட ஃப்ரீ ட்ரையலில் வச்சுருக்க வேல்யூ அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிடும். அதனால் நான் வந்து ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நெட்வொர்க்கிங். நம்ம விநெட் கிரியேட் பண்ணவே இல்லை. ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது காமிக்குது. விநெட் விர்ச்சுவல் மிஷின் -விநெட் இதுதான் டிஃபால்ட். இது நீங்கள் ரிசோர்ஸ் நேம் கிரியேட் பண்ணிங்கன்னா அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக ஒரு இது காமிக்கும். ஃபஸ்ட்டு சப்நெட் விர்ச்சுவல் நெட்வொர்க்கோட ரேஞ்ச் என்னென்னா 10.0.0/24 தான், ஓகேங்களா? அந்த ரேஞ்சு உங்களுக்கு இப்போ இதில் காமிக்குது. அதனால் நம்ம அதையே டிஃபால்ட்டாக வச்சுக்கலாம். அதை நம்ம டச் பண்ண போகிறதே கிடையாது.
மற்ற எதுவும் இப்போ நம்ம இங்கே சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. பட் இங்கே நீங்கள் வந்து மிஷின் ஆட்டோவாக ஷட் பண்ணுமா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். பப்ளிக் ஐபி நீங்கள் வந்து நேம் கொடுத்தீங்கன்னா அந்த நேம் மூலிமா தான் இது பண்ண முடியும். அது நீங்கள் நன் கொடுத்துட்டிங்கன்னா பப்ளிக் ஐபி இதாகாது. ஜஸ்ட் உங்களுக்கு இன்டர்னல் நெட்வொர்க் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது நான் தேவையில்லை. பட் இங்கே நம்ம வந்து பப்ளிக் ஐபி மூலிமா தான் லாகின் பண்ண போகிறோம். அதனால் அதை நம்ம அப்படியே டிஃபால்ட்டாக விட்டுரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். மேனேஜ்மெண்ட் போயாச்சு. இங்கே வந்து ஆட்டோ ஷட் டவுன் இதான் நான் முன்னாடி இதில் சொல்லியிருந்தேன். ஆட்டோ ஷட் டவுன் வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஆன் கொடுத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் டைமில் இது ஷட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் ஷட் டவுன் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வெர்ச்சுவல் மிஷினில் வந்து இப்போ வந்து நீங்கள் ஆஃபீஸ் வந்து 9 to 6 வரைக்கும் தான் வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற டயத்தில் மட்டும் தான் இது நமக்கு தேவை. மற்றபடி தேவையில்லை. நெக்ஸ்ட் கொடுத்துட வேண்டியதான். இப்போ நமக்கு வேலிடேஷன் பாஸ்ன்னு வரும். இப்போ என்னோட அக்கௌண்ட் ஈரோடு இருக்கனால இது ஈரோட காமிக்குது. இவ்வளோ அமௌண்ட் ஆகும் பர் ஹவருக்கு. சரிங்களா? அதனால் நான் இது ஜஸ்ட் கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டெலீட் பண்ணிவிடுவேன். இது சார்ஜ் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா. சரிங்களா? வேலிடேஷன் பாஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் கிரியேட்னு கொடுங்க. டீட்டெயில்ஸ்லாம் ஒரு தடவை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிட்டு கிரியேட்டுங்கிற கிளிக் பண்ணுங்கள். இது டிப்ளாய்மெண்ட் இன் ப்ராக்ரஸ் இருக்குது. இது நம்ம கிரியேட் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நீங்கள் என்னென்ன ஒரு மிஷின் கிரியேட் ஆகுனா விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் ஆகுனா என்னென்ன கிரியேட் ஆகும் அப்படின்னு சொன்னால் இப்போ இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி விர்ச்சுவல் நெட்வொர்க் எதுவுமே நம்ம கிரியேட் பண்ண கிடையாது. விர்ச்சுவல் நெட்வொர்க் ரிசோர்ஸ் குரூப் எதுவுமே கிரியேட் பண்ண கிடையாது. எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரெக்டாக நம்ம கிரியேட் பண்ணுறோம். இந்த வீடியோவில் தான் கிரியேட் பண்ணுறோம். அதனால வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இதுவே நீங்கள் விர்ச்சுவல் நெட்வொர்க் எல்லாமே கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா விர்ச்சுவல் நெட்வொர்க் ரிசோர்ஸ் குரூப்லாம் கிரியேட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் பாருங்கள் விண்டோஸ் மிஷின்ங்கிறது வந்து ஸ்டேட்டஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. பட் இன்னும் டிப்ளாய்மெண்ட் ஆகலை. நெட் கார்டு கிரியேட் ஆயிடுச்சு. என்எஸ்ஜிங்கிறது நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப், அதெல்லாம் நம்ம பின்னாடி செக்ஷனில் பார்ப்போம். இதுக்கு விர்ச்சுவல் கான்ஃபிகர் இன்டர்ஃபேஸ் கார்டு கிரியேட் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேறு என்ன இருக்குது, விநெட் கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து விண்டோஸ் மிஷின் ரெடி ஆகிட்டு இருக்கு. இது நம்ம ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நோட்டிஃபிகேஷனில் போய் நீங்கள் பார்க்கறதுனா ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குங்கிறது. இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. எல்லாமே ஓகே விண்டோஸ் மிஷின் எல்லாமே உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ரேஷனல் பேராமீட்டரும் இதில் உங்களுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் டிப்ளாய்மெண்ட் இஸ் கம்ப்ளீட் வந்தாச்சு. இப்போ நீங்கள் அதில் டேரெக்டாக கோ டு ரிசோர்ஸ் போங்க. கோ டு ரிசோர்ஸ் போனீங்கன்னா இதில் உங்களுக்கு என்ன பப்ளிக் ஐபி அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. இது மூலிமா தான் நம்ம லாகின் பண்ண போகிறோம். கீழே வந்தீங்கன்னா இந்த ஐபி அட்ரஸ், எவ்வளோ ஹார்ட் டிஸ்க் ரேஞ்ச், அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். நீங்கள் டிப்ளாய் பண்ணது எல்லாமே ஸ்பெசிஃபிகேஷன் இதில் இருக்கான்னு இதில் நீங்கள் ஒரு தடவை வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? பட் இப்போதைக்கு நமக்கு தேவை இதுதான். இதில் டேரெக்டாக நீங்கள் கனெக்ட் கொடுக்கலாம். பப்ளிக் ஐபி இதில் டேரெக்டாகவும் நீங்கள் கனெக்ட் கொடுக்கலாம். இல்லை அந்த ஐபி வச்சு நீங்கள் உங்கள் விண்டோஸ் ஆர்டிபி கொடுக்கலாம். இதில் டேரெக்டாக கனெக்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா டவுன்லோட் ஆர்டிபி ஃபைல் கேட்கும். இந்த ஆர்டிபி ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த ஆர்டிபி ஃபைல் டவுன்லோட் ஆகும். இதுலேயே அந்த ஐபி அட்ரஸ் எல்லாமே பைண்ட் ஆகிக்கும். நீங்கள் போய் எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. போர்ட் நம்பர் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. டேரெக்டாக அது முடிச்சதுக்கப்புறம் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த விண்டோஸ் மிஷினுக்கு லாகின் பேஜுக்கு எட்டு போயிடும். லாகின் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், அட்மின் யூசர்னு கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த அட்மின் யூசர் பாஸ்வேர்ட் கொடுங்க. கொடுத்தீங்க நீங்கள் இதில் லாகின் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு இந்த விண்டோஸ் வந்து டேரெக்டாக ஆர்டிபி ஃபைல் மூலிமா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தட். இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் டேரெக்டாக இதிலேருந்து கூட லாகின் பண்ணிக்கலாம். அதை க்ளோஸ் பண்ணிட்டு ஆர்டிபி ஃபைல் வழியாக நீங்கள் போகாமல் அந்த பப்ளிக் ஐபி எடுத்துங்க. ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்டார்ட் விண்டோவில் போயிட்டு ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் டைப் பண்ணுங்கள். ரிமோட் டெஸ்க்டாப் வருது. அதில் அந்த ஐபி நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். இது டேரெக்டாக ரிமோட் டெஸ்க்டாப்னாவே 3389 போர்ட்டில் தான் போகும். அதனால் நீங்கள் போர்ட் கூட ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்லை. அட்மின் யூசர், அதுக்கப்புறம் வந்து உங்களோட பாஸ்வேர்டு. இப்படி நீங்கள் லாகின் பண்ணலாம். டேரெக்டாக ஆர்டிபி ஃபைலை டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணலாம். போர்ட்டல்லேருந்து கொடுத்தீங்கன்னா ஆர்டிபி ஃபைல் டவுன்லோட் ஆகிருக்கும். இல்லை நீங்கள் தனியாக உங்களோட விண்டோஸ் மிஷினில் ஆர்டிபி ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் கொடுத்து அது வழியாக நீங்கள் லாகின் பண்ணலாம். நீங்கள் லாகின் பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு விண்டோஸ் மிஷின் பேஜ் ப்ரொஃபைல் எல்லாமே லோட் ஆகும். எப்போ நீங்கள் அந்த ஆர்டிபி பண்ணாலும் இது உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒரு மிஷினை லாகின் பண்ணிங்கன்னா உங்களோட யூசர் நேம்
ப்ரொஃபைல் எல்லாமே அதில் மேப் ஆகணும். அதனால் அதெல்லாம் மேப் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ கமாண்ட் விண்டோவில் போயிட்டு அந்த மிஷினில் போயிட்டு கமாண்ட் டைப் பண்ணுங்கள். சிஎம்டி இது ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருக்குள்ள இல்லை நீங்கள் டைரெக்டாகவும் ரன் பண்ணலாம். இப்போ இதில் வந்து நீங்கள் ஐபி கான்ஃபிக் கொடுத்தீங்கன்னா உங்கள் மிஷினோட ஐபி அட்ரஸ் தெரியும். உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம அந்த இதுலேயும் பார்த்துருப்போம் 10.0.04. அதான் இந்த இன்டர்ஃபேஸ் கார்டோட ஐபி அட்ரஸ். ஹோஸ்ட் நேம் என்ன கொடுத்தோம் நம்ம விண்டோஸ். ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து அந்த ஐபியை பின் பண்ணி பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு விண்டோஸ் மிஷின் ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் என்னென்ன சாஃப்ட்வேர் போடணுங்களோ நீங்கள் போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதான் விர்ச்சுவல் மிஷின், ரொம்ப சிம்பிள். பட் நீங்கள் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கு மட்டும் தான் சார்ஜ். நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு தேவையில்லை பிஸ்னஸ் ஆஃப் பண்ணால் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் சார்ஜ் வராது. அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் போய் பார்க்கலாம். நம்ம விர்ச்சுவல் நெட்வொர்க் கிரியேட் பண்ணவே இல்லை, பட் இது கிரியேட் ஆயிருக்கு. விர்ச்சுவல் மிஷின் இது ரிசோர்ஸ் குரூப். ஓகேங்களா, ரிசோர்ஸ் குரூப் விர்ச்சுவல் மிஷின் நம்ம கிரியேட் பண்ணவே கிடையாது, பட் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிடுச்சு. இது விர்ச்சுவல் நெட்வொர்க் நம்ம கிரியேட் பண்ண கிடையாது, பட் அந்த விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறவே நம்ம கிரியேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, நோட்டிஃபிகேஷன் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.